விட்டாமா அவ? நாம என்னமோ அந்த நந்தினியை வீட்டை விட்டு விரட்டலாம்னு நினைக்கிறோம். கடைசியில பார்த்தா நம்ம சூர்யா தான் வீட்டை விட்டு போயிருவான் போல இருக்கு. அதாவது பட்டாசு வெடிக்கணும்னா திரிய கிள்ளி விட்டு பத்த வைக்கணும். இப்ப அது வெடிக்கும் பாரு. வா 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 வா. என்னங்க சூர்யா எங்க? வெளியில போயிருக்கான், வந்துரும். இது என்ன பதில்? வெளியில போயிருக்கானா எங்க போயிருக்கான்? எங்கேயாச்சும் பக்கத்துல போயிருப்பான், வந்துருமா இருப்பான். இல்ல எனக்கு புரியல, இங்க என்ன நடக்குது? சூர்யாவை கண்டிக்கிறதுக்கும் அவனை திட்டுறதுக்கும் இவ யாரு? இவளுக்கு என்ன யோகிதை இருக்கு? இல்ல என்ன உரிமை இருக்கு? பெத்தவ நானே அவனை கண்டிச்சதில்ல. ஏன் நீங்களும் அவனை கண்டிச்சதில்ல? எங்கிருந்தோ வந்தவ இவ கண்டிக்கிறாளா? இவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஒரு நிமிஷம், பதட்டப்படாத. முதல்ல என்ன நடந்ததுன்னு முழுசா கேளு. என்ன முழுசா கேக்குறதுக்கு இருக்கு? இங்க பார்த்தாலே தெரியுதே. இவ தேவையில்லாம அவனை ஏதாவது கடுப்பேத்திருப்பா. அந்த கடுப்புல பாட்டில் உடைச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பா. தானே? இல்ல சுந்தரவல்லி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. பாட்டில உடைச்சது சூர்யா இல்ல, நந்தினி. இவளா? இவ எதுக்கு பாட்டில போட்டு உடைச்சா? அவனை குடிக்க விடாம பண்றதுக்காக இதெல்லாம் ஒளிச்சு வச்சு, அதுக்காக அவன் சத்தம் போட்டு, அந்த கோவத்துல தான் இதெல்லாம் நடந்திருக்கு. கோவமா? இந்த மூஞ்சிக்கு கோவம்லாம் வருதா? சுந்தரவல்லியோட மகன் மேல கோவப்படுற அளவுக்கு இவளுக்கு திமிரு வந்துருச்சா? ஏமா, இதை நீ இப்படிதான் புரிஞ்சுப்பியா?